சாப்பிட்டு போடுவேன். ட்ரை பண்ணுங்களேன். இது வந்து கொல்கத்தா போற ட்ரெயின். எனக்கு என்னன்னா இது எந்த மாநிலம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேனா? என்னப்பா எடுத்தோனே பக்குனே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தமிழ்லாம் பேசுறீங்க? எந்த ஊர்? கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். நீங்க எந்த ஊரு? நான் ஜெர்மனி இருந்து வந்தேன். எப்படி தமிழ் இவ்வளவு பேசுறீங்க? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். ஏன் தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சு போச்சு? கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். இது சார் கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு நல்லா பேசுறீங்களேம்மா. மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இவரே எப்படி பிடிச்சது? அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க, ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. நீங்க தான் இருக்கீங்களே பாருங்க. இதுக்கு தான் வெளிநாட்டுல பொண்ணு கட்டணுங்கிறது. ஐயோ ஐயோ. ஸோ எவ்வளவு நாள் நீங்க மீட் பண்ணீங்க? 5 வருஷமாச்சுல்ல. ஓ, ஆனா சொல்றது கூட 5 இயர்ஸ்னு கூட சொல்லாங்க இந்த பொண்ணு. இது வரைக்கும் 2 கல்யாணம் நடந்திருக்கு. 3வது அடுத்த வருஷம் நடக்க போகுது. ஸோ கல்யாணம் வந்து கவர்மெண்ட்டுக்காக நாங்கள் டென்மார்க்கில் பண்ணோம். ஆஹா. 2வது வந்து நம்ம ஊரில் நம்ம முறை பிரகாரம் கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணோம். மலை மேலே முருகர் கோவிலில் கல்யாணம் பண்ணோம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. அவங்களுக்காக இன்னொரு கல்யாணம் ஜெர்மனியில் வச்சிருக்கோம் அடுத்த வருஷம். வர முடியாதவங்களுக்காக ரிசப்ஷன் வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. நான் வந்து இந்த ஸ்டேட்ல இருக்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன் இல்ல காதலிக்கிறேன்னு உங்க பையன் சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, மறக்க முடியல. கஷ்டமா இருந்தது. என்ன கஷ்டமா இருந்துச்சு? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறாங்க, பாஷை வேற ப்ராப்ளம். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எந்த ஒரு மருமக? எந்த எந்த? கேரளா சார், சாலக்குடிக்கு பக்கம் ஊரு. ஃபர்ஸ்ட் ஒரு பயந்த மாதிரி இல்லை சார். இப்போ ஃபர்ஸ்ட் பயந்த மாதிரி இல்ல. பயந்த எல்லாரும் பயமுறுத்துனாங்க சார். கேரளாக்கு போனா பசங்களை ஏதோ பண்ணிடுவாங்க, பசங்க உங்களை பையனை ஏதோ பண்ணிடுவாங்க, வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துனாங்க சார். என்ன கொடுமை சரவணது. நான் கோயில்ல இருந்து அப்ப எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோன்னு எனக்கு ஒன்றும் புரியல, என்னன்னா சத்தம் போட்டு விட்டுட்டேன். அதான் அந்த பொண்ணு தான் உங்க பையனை காதலிக்கிறேனே ஃபோன் பண்ணாங்களா? சபாஷ், சரியான போட். ஆமா, எவ்வளோ வாட்டி வெயிட் பண்றது சார். அவர் சொல்லுவார் பார்த்தனா இங்க இந்த பக்கம் எனக்கு ப்ரெஷர் போயிட்டு இருக்குது. எங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? திட்டு வாங்கிட்டு தான் வச்சேன். உங்க அப்பா அம்மா உன்னை படிக்கிறதுக்கு தானே அமுச்சு விட்டுருக்காங்க. இல்ல எனக்கு புரியல. இப்போ உங்க பையனை எதுக்கு கட்டி போட்டீங்க? அப்ப சாம்பார் ஆப் எனக்கு என்ன திட்டுறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கம்முனு தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்முனு தானே இருக்கணும், நமக்கு காரியம் கம்முனு தானே இருக்கணும். இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. லாஸ்ட் அவங்க ஒத்துப்பாங்கன்னு எங்க ஹஸ்பண்டே சொல்லிட்டாங்க. எங்க அம்மா கொஞ்சம் நீ பண்ணிட்டே இரு, ஃபாலோ பண்ணிட்டே இரு, எல்லாம். ஆனா உங்க பையன் ரொம்ப தெளிவுங்க. லவ் மட்டும் தான் அவன் பண்ணியிருக்கான். தெளிவான ஆளியா நீ? படிக்க வந்த ஆளு நீ ஏன் லவ் பண்ணேன்னு கேட்ட நீங்க எப்படி அந்த பொண்ணை அங்கேருந்து நீ வா பாத்துக்கலாங்கிற அளவுக்கு நம்பிக்கை கொடுத்து மருமகளை கூப்பிட்டு விட்டீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். வேற ஒரு இடத்துல போனா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமா தெரியாது. நிம்மதியா இருக்குமான்னு இஷ்டப்பட்ட வாழ்க்கை விட்டு வேற ஒரு வாழ்க்கை, பிடிக்காத வாழ்க்கை கொடுத்தா அதுக்கு எப்படி இருக்கும்? சூப்பர். வேறு மாநிலத்து பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப சாக்கா இருந்துச்சு. வேண்டான்னு நாங்கள் சொல்லிட்டோம். மருமக எந்த ஸ்டேட்டு? ஒரிசா. ஒரிசா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இல்லை, எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால வேணாம்ப்பா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் எங்களுக்கு தெரியாமல் அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? உங்க சொன்ன டயலாக் இருக்கப்ப அம்மா அப்பா சொல்லிட்டாங்களேன்னு அவனும் அப்படியே கவலையிலே இருந்தாலும் ஒரு டயலாக் வரப்போகுதுன்னு நினைச்சேன். கட் பண்ணா அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவனே கல்யாணம் பண்ண மாட்டான். எப்படியும் லவ் பண்ணுறேன்னு சொன்னோம்னா அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேங்க சார். ஓ, நீ அப்படி வரியா? எப்போ தெரியும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு? சொல்லவே இல்லை. அவன் அம்மா நான் போயிட்டு வரமா ஒரு மேரேஜுக்கு அப்படின்னா என் காலை எதுவும் தொட்டு கும்பிட்டானான்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் பார்த்து போ சாமி அப்படின்னா திடீர்னு ஊர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. நம்மள ஏதோ அவங்க பையனுடைய மேரேஜ் ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னு. மாட்டிக்கிட்ட பங்கு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மேல ஆடிடுச்சு. அப்படியே அழுகிற ரொம்ப நேரம் அழுதுட்டேன். ஏன்டா எங்களுக்கு தெரியாம பண்ண, உனக்கு பிடிச்சிருந்தாலும் நாங்க அப்பாட்ட எப்படியாச்சும் சொல்லி பண்ணிருப்பேன்ல. என்னடி இது வரைக்குமே எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் மனசு இதுலதான் இருந்தாரு. சொல்லி செஞ்சிருக்கலாமேன்னு. அப்புறம் அந்த பொண்ணு போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு, ஆனா என் காலெல்லாம் தொட்டு கும்பிடல. இல்லை, மாமியார் அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அது மாமா தான் அட்ஜஸ்ட் பண்ணலன்னா சீக்கிரட் தான் வச்சுருந்தேங்க சார். 4 மாதம் 5 மாதமாக மேரேஜ் பண்ணதே தெரியாமல் வச்சுருந்தேன். ஃபோட்டோ போட்டு விட்டு வைரல் பண்ணி விட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அப்புறம் எப்படி வச்சுட்டேன் அப்படி போயிடுவேன். ஃபியூச்சர் சொல்ல வாங்கி ஒரு பயமா இருப்பேன். ஸோ இவர் சொல்லாமலே இருக்காருன்னு நீங்கள் போட்டு விட்டீங்க. ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. 5 மாதமே சொல்லாமல் இருந்திருக்கீங்க. நான் எதுக்கான சார், அண்ணனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை.
அவனுக்கு மேரேஜ் ஆயிருந்தா கூட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நான் மெயினாக வந்து சொல்லாமல் ஹைட் பண்ணி வச்சிருந்தேன். இதுவல்லவா லட்சியம். எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல அண்ணனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணுங்க எப்போ கல்யாணம் பண்ணி கேட்டிருந்தேன். அவன் கல்யாணம் பண்ணும்போது மெதுவாக பண்ணட்டும், அது வரைக்கும் அப்படியே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணலாம்னு நினச்சேன். அது அப்புறம் தெரிய வந்துருச்சு. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. உங்க கல்ச்சர்ல இருந்து இங்க வர்றப்ப எது புதுசா தெரிஞ்சது உங்களுக்கு? சமைக்கிற நம்ம சைடுனா மீன் சமைக்கிற டைம் ரோஸ்ட் பண்ணிட்டு குழம்பு வச்சுவாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? டிஃப்ரெண்ட் நீங்கள் சமைக்கிறாங்க. உங்க இதுல எப்படி மீனை ரோஸ்ட் பண்ணி குழம்புல ரோஸ்ட் போட்டுருவீங்களா? பண்ணிட்டு குழம்பு பண்ணுவாங்க. இப்போ மை ஹஸ்பண்ட் மை குழம்பு சாப்பிட்டு இப்போ அவர் அம்மா குழம்பு பிடிக்காது, எனக்கு குழம்பு தான் பிடிக்கும். அப்படி பாரு. எவ்வளோ நாளா? எவ்வளவு? ஓ, அது வந்து இல்ல ஏங்க, நமக்கு கல்யாணம் பண்ணதான் தெரியலனா இவங்க மீன் குழம்பு மாத்துறதும் தெரியலங்க. சாபாஸ், சரியான போட்டி. இப்போ வந்து அவருக்கு மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு தான் பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட கொடுங்க. இல்லை சார், இப்போ இவங்க கூட தானே சார் இருக்கேன் நான். அம்மா சமையல் பிடிக்கல உனக்கு? தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க சார். அப்படித்தானே? இல்லை அப்படி இல்லை, இப்போ இவங்க கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்கு. அப்போ அம்மா சமையல் பிடிக்கலன்னு சொல்லு. அதான் சார், அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க கூட இருக்கனால எனக்கு இப்போ இந்த மீன் குழம்பு எனக்கு அவங்க என்ன கேக்குறாங்க, யார் சமையல் பிடிக்கும் ஸ்ட்ரைட்டா சொல்லு பாக்குறாங்க. எனக்கு வீட்டில் போய் குமரிடுவாங்க சார். கல்யாணத்தை தான் எங்களுக்கு சொல்லல, மீன் குழம்பு பிடிக்காம போனது நீங்க சொல்லலையே. இப்படி பண்ணா எப்படி சார்? எப்படி நீங்க இந்த ஒரு முடிவு சொல்லுங்க. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. அம்மா கறி குழம்பு வச்சா பிடிக்கும், மீன் குழம்பு வச்சா பிடிக்கும், பக்கத்துலேயே இருந்து சாப்பிடுவேன். இப்போ வறுத்து போட்டு மீன் குழம்பு பிடிக்குதா உனக்கு? இதை என்னால மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. யார் வைக்கிற மீன் குழம்பு நல்லா இருக்கும் பிடிக்கும்னு கேக்குறாங்க. ஒய்ஃப் வைக்கிறது நல்லா இருக்குது சார். அப்போ அம்மா வைக்கிற நல்லாவே இல்லை. இப்போ சோலி முடிச்சு. அப்போ அம்மா வைக்கிறதா எனக்கு பிடிக்கும், அம்மா சமையல் பிடிக்கும் ஊர் பூரா சொல்லுவேன். இப்போ அந்த பிள்ளை சமையல் தான் பிடிக்குது உனக்கு? இல்லைங்க சார், அம்மா வந்து சிக்கன் நல்லா வைப்பாங்க, மீன் குழம்பு இவங்க நல்லா வைப்பாங்க சார். இதை மட்டும் வக்கனையா பேசு. ஆனா இது இருக்கிறதுலே 27 கஷ்டமான வருஷம் கேள்வி. வளர்த்தேன், 3 வருஷத்துக்குள்ள மாத்திட்டான். சரி, உங்க வீட்டுக்காருக்கு யார் வைக்கிற மீன் குழம்பு பிடிக்கும்? நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். சரி, உங்க வீட்டுக்காருக்கு யார் வைக்கிற மீன் குழம்பு பிடிக்கும்? நான் வைக்கிறதான் பிடிக்கும். அவங்க அம்மா வைக்கிறது? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரைட்டு சார், விடுங்க. அவங்க அம்மாவுக்கு அவ்வளவா காரமெல்லாம் ரொம்ப போட்டு செய்ய தெரியாது. யார் அம்மாக்கு? அவங்க அம்மாவுக்கு. வறுத்த மீனை குழம்புல போட்டு இவர் அம்மாக்கு செய்ய தெரியாதே. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண. எனக்கு ஒன்று புரியலம்மா, ஏற்கனவே கஷ்டப்பட்டு தனியா வறுத்து எடுத்து வச்ச மீனை எதுக்கு தூக்கி அப்படியே சாப்பிட வேண்டியது, திரும்ப எதுக்கு குழம்புக்குள்ள போடுறீங்க? பொரியல், அவியல், முருங்கைக்காய் சாம்பார் இதெல்லாம் வைக்க தெரிய மாட்டேங்குது. ஏம்மா, வறுத்த மீனை தூக்கி குழம்புல போட்டு மீன் குழம்புங்கிறாங்க, அதை உங்க பையன் 3 வேளை சாப்பிட்றான், அப்புறம் என்ன? ஆக்சுவலா மீன் குழம்பு ஓகே, ஆனா அம்மாவுடைய எந்த குழம்புக்கு மனசு ஏங்குகிறது? ரசம் சூப்பராக வைப்பாங்க சார். என்னடா கேட்ட? எத்தனை குழம்பு வச்ச கைய கடைசியில காய்ச்சலுக்கு வைக்கிற ரசம்னு. ஒருவேளை இப்படி இருக்குமோ, அங்கிட்டு ரசமே இல்ல போல் இருக்கு பாவம். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். அவளுக்கு ரசம் வைக்க தெரியாது. யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுனா யாருன்னு? அது என் மருமக தான். அப்படி சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு என்னமோ வாடனை என்ன கட்டவே இல்லைங்கிற மாதிரில இருக்கு. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். இப்போ வரைக்குமே ஏதாவது செய்யலைன்னா என்ன பண்ணல வைக்கலன்னு எங்களெல்லாம் மிரட்டுவான், அப்படி ஆடுவான். இப்போ வாயை திறக்க மாட்டேங்கிறான் சார். என்ன கொடுமை சரவணனது. இப்போ அவங்களுக்கு ஃபேவராக பேசினா அது ஒரு மாதிரி பிரச்சனை வந்துடுது. நீங்கள் அம்மாவுக்கு தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நீ என்னடா பொண்டாடி தர்சன் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க. அப்படியா விஷயம்? கெத்தா இல்லை என் பையன், இப்போ எல்லா வேலையும் பார்க்குறான். இல்ல, எல்லா வேலையும் பாக்குறது கெத்து இல்லைன்னு என்ன அர்த்தம்? பொண்டாட்டிக்கு கஷ்டப்படுறாப்புல நல்லதுகிட்ட செஞ்சு கொடுக்குறாரு, அது கெத்து தானே? நாட்டாமதான். அம்மாவுக்கு என்ன கோனா மை ஹாஸ்டல் வார்டன் இருக்கனால எல்லாரும் கொஞ்சம் ஸ்டீடாக பேஸ்ட்டு மை பாய் கொஞ்சம் பெருசாகிடுச்ச மாதிரி ஆயிடுச்சா. நான் வந்து ஒரு வார்டனா இருந்து பழகிட்டதுனால எல்லாரும் கொஞ்சம் அதட்டி பழகி என் பேச்சு அப்படியே வந்துருச்சு. நார்மலா பேசுறத உங்க பிள்ளைய நான் அதட்டி பேசுறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? சாமி கும்பிடும்போது எங்கள் ஊரில் வந்து பொங்கல் வைக்கும்போது கும்மி அடிப்போம், குலவையெல்லாம் போடுவோம். அந்த பொண்ணுக்கு போட தெரியாதுல்ல, அது வந்து திருன்னு முழிச்சுக்கு நிற்கும். இது டூ மச். இது டூ மச். நீங்க தமிழ் பொண்ணை கட்டலை, அப்புறம் தமிழ் பொண்ணுலே எல்லா பொண்ணும் குலவை போடும்னு சொல்ல முடியாது. அது டவுன்ல இருந்த பொண்ணு, சிட்டியில் இருந்த பொண்ணுன்னா தெரியாது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. குலவெல்லாம் சின்ன வயசுலேருந்து போட்டு வந்ததா தெரியும். அப்போ அதெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்படியே எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது கொஞ்சம் நியாயம் இல்லைல்ல? அதேதான். கோயில் பிரச்சனைனா நாங்கள் பூசாரி விடு, மருமக தான் எல்லாம் செய்யணும். அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுக்கணும், நெக்ஸ்ட் பண்ணும். அப்புறம் அவர் சொல்லி வீட்டை இருக்க கொடுத்தா சொல்லலாம், நான் எப்படி பண்ணுவேங்கிறாங்க. சொல்லுங்க. அதானே உலக வழக்கம். இன்னும் வரல, இனிமேல் கூட்டிகிட்டு வரும்போது சொல்லி கொடுக்கணும். வந்து கூட்டி போவே இல்லைங்க. கூட்டு போலையா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் சென்னைனா கூட்டி வந்துச்சேன் வீட்டுக்கார், எவ்வளோதாங்க. நான் இங்கே போவே இல்லைங்க. ஐயோ. ஆக்சுவலாக ஏன் நீங்கள் கூட்டிகிட்டே வரல? தலையெல்லாம் பின்னி பூ வச்சு மருமவா நீட்டாக முத கூட்டி போகும்போது நீட்டாக வரணும்.
இந்த பாருங்களேன், ஒரு அளவு இருக்குல்ல. அதுக்கெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. அம்மா வரையில பூலாம் வச்சு சாரி கட்டிக்கிட்டு வாமான்னு சொன்னா ஓகே தானே உங்களுக்கு? ஓகே தாங்க அது எனக்கு பிரச்சனை அது இருக்காது. பிரச்சனை இல்லையே. எப்ப கூப்பிட்டீங்க வரல அது? பையனுக்கு மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ணாம நான் கூட்டிட்டு போக முடியாம அவனை அதான் அப்படி சொல்லுங்க. பிரச்சனை இருக்குது புரியுது. இதுக்கு மறுபடியும் அந்த வெள்ளச்சட்டக்காரன் தான் காரணம். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? பிரச்சனை மருமக வரலங்கிறதா நீங்க கூப்பிடலங்கிறதா? ஆனா சொல்லல என்ன சொல்றீங்கன்னா இந்த பிள்ளை வர மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்றீங்க. தலையில பூ வச்சுக்கிட்டு எங்க ஊர் ஆள் மாதிரி இருக்க மாட்டேங்குன்னு சொல்றீங்க. உங்களை தட்டிக்க காலே கிடையாதா? அந்த பொண்ணு நீங்க நினைக்கிறது செய்ய தயாரு, நீங்க கூப்பிடலையே. இது என் மருமவான துணிச்சலா எல்லாத்தையும் முன்ன வச்சு சொல்லணும்ல. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. சங்கடப்படாதீங்க. ஓகே சார். எப்படினாலும் அதானே மருமக. அப்புறம் நம்மளை நம்பி அங்கேருந்து வந்த மருமகளை, அதுவும் நம்ம கலாச்சாரம் தானே. நல்லா இருப்படா போடா. குலவு போடணுங்கிறீங்களா மாசி மகத்துக்கு தானே? போட சொல்லுங்க சார். சொல்லி கொடுங்க சார். எங்க நீ போட தெரியுமா? எப்படி தெரியும்? நீங்க சொல்லி கொடுங்க. அப்படி போடணும். ட்ரை பண்ணுங்களேன். எப்படி பண்ணும்? எல்லா மருமகளும் ட்ரை பண்ணீங்களா குலவை போட? கமான் 1 2 3. ஜெர்மனி குலவை மட்டும் நான் தனியா கேட்கணும். சூப்பர் சூப்பர். அதாவது உங்க மருமக தவிர எந்த மருமக செஞ்சாலும் சூப்பரா? ஆந்திரா மருமகள் குலவி குலவி மியாவ் மியாவ் இல்லம்மா, நக்கல்யா அவனுக்கு. இது வந்து கொல்கத்தா போற ட்ரெயின். நீங்க குலவை போடுங்க. குலவை குலவை குலவை. உங்க வயசு ஒத்த மாமியார்களுக்கே நிறைய பேருக்கு குலவை போட வராது. சொல்லி கொடுக்காம வார்டன் வந்து குலவை போடணும்னு சொன்னா கஷ்டம். கரெக்ட்.